ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கையில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெவி இந்த சார்ஜர் டார்ச் லைட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் வந்து திரும்ப ஒரு வர வச்சு கொடுக்குறோம். ஸோ ஒரு 4 பீஸ் இருக்குது. யாருக்காவது வேணும்னா டக்குன்னு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 450 ருபீஸ், 450 ரூபா. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா எதிரில் உள்ள அந்த ஸ்டேட் பேங்க்கே நம்ம வந்து பக்காவாக கிளியராக லைட் டார்ச் அடித்து பார்க்கலாம். ஸோ இதோட விலை வெறும் 450 ரூபா தான். இதில் வந்து டார்ச் லைட் மட்டும் இல்லை, இதோட எமர்ஜென்சி லைட்டும் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிளேடு இருக்குது. அதே மாதிரி ஒரு தேங்காய் உடைக்கிற ஒரு இரும்பு சமக்க எதிங்க. இது செவரை கூட அப்படியே லைட்டாக ஓட்ட போட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லானது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 450 ரூபா தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் இருக்குது. இந்த லைட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுக்கலாம். இது நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து சோலார் கம் பேட்ரின்றதுனால. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ விற்றுக்கிட்டே தான் இருக்குது. நம்மளும் டெய்லி நம்ம மொபைல் வியாபாரமாக இருந்தால் கூட இதை ஒரு 10 பேராவது டெய்லி 10 பீஸ் விற்றுருது. ஸோ அதனால் நாங்களும் அதை விட மனசு இல்லாமல் நாங்களும் அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி பரவாயில்ல விற்கட்டும்னு சொல்லிவிட்டு நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். செம்ம பவர்ஃபுல்லு, சோலார் கம் சார்ஜபிளு. 4 லைட் எரியும் போது அதோட வெளிச்சமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு. இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வீட்டில் தோட்டத்தில் எங்கேயா வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 4 லைட்டு எரிய விடுவேன். 4 லைட்டு எரிய விடா பாரு. தோட்டத்தில் எங்கேயா மாட்டி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு எரியும், அது பாட்டுக்கு ஆஃப் ஆயிரும், அது பாட்டுக்கு எரியும், அது பாட்டுக்கு ஆஃப் ஆயிரும். அதோட பவர் வந்து இருட்டில் தான் நம்ம பார்க்க முடியும். சரியா, இருட்டில் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஓரளவு கெஸ் பண்ண முடியும் வெளிச்சம் அப்படின்னு. இல்லாட்டி ஒன்று பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. நம்ம லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண மெயின் ஆஃப் பண்ணு. இங்கே பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ இதுதான் இது பவர்ஃபுல். எங்களுக்கு ஓவர் வெளிச்சமாக தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. ஸோ இதோட விலை வந்து வெறும் 330 ரூபா, 330 ருபீஸ். இங்கே இப்போ வந்து மொபைல் போட ஆரம்பிச்சிரும். ஒரு கேமரா ஒன்று, கேனான் கேமரா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒருத்தர் வாங்கிட்டார். வாங்கினதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. ஸோ இப்போ இங்கே இடத்துல இருக்குன்றதுக்காக அதை எடுத்து வைக்கிறோம். சரியா, விற்றதை மட்டும் காமிப்போம். இப்போ இந்த சோனி கேமரா ஒன்று நம்ம வந்து பாக்ஸோடு போட்டிருந்தோம்ல, அது விற்றுருச்சு. அதுக்கப்புறம் அதே கடைக்காரர் இப்போ திரும்ப ஒரு கேமரா கொடுத்து விட்ருக்காரு. சரியா, டிஎஸ்எல்ன்றது அவங்க பிராண்டு போல் இருக்குது, அந்த கம்பெனியோட பேர். இது என்ன கேமரா ஏது கேமரான்றது வந்து எனக்கே தெரில. ஆனால் இதோட விலை எவ்வளோ சொன்னாப்புல, 60 ரூபாய்கிட்ட சொன்னாப்புல. 60 ரூபா இதோட ப்ரைஸ் ஆகுது. இதோட சார்ஜர் இருக்குது. அதே கேமரா ரொம்ப பழசாக இருக்குல்ல, அது நல்லா புதுசாக இருந்தது, ரொம்ப பழசாக இருக்குது. இதை செக் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காப்லையா, இல்லை செக் பண்ணுறதுக்கு தான், தனியாக விற்கிறதுக்குல.